ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்டிடஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க. ஸோ கேட்க ஈஸியாக இருக்கும். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸில் தான் போயிட்டு இருந்தான். ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஏறினா, ரொம்பலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஸோ 0.06 தான் பர்சன்டேஜ் தான் ஏறியிருக்கான். ஸோ ஒன்றும் இது இல்லை. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ வந்து நல்ல ஒரு புல்லிஷாக வச்சிட்டான்னு வச்சுக்கல, ஓரளவுக்கு நிஃப்டி 80 நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ பேக் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்ட உடைக்கிற ஸ்டேஜ் தான் இருக்கான். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் கரெக்டாக உழைச்சி மேலே போயிட்டான்னா நிஃப்டி பேங்க்கும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவனை பார்த்துக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நிஃப்டி பேங்க்கை பிடிச்சிடலாம். அவன் 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நிஃப்டி நல்லா போகும். ஸோ மற்ற ஸ்டாக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேஷன் முடிய போகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ஃபாலோ பண்ணி அதை ப்ராஃபிட் பண்ண முடியுமோ ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். திருப்பி லைட்டாக ஒரு கரெக்ஷன் வந்தால் திருப்பியும் இது பண்ண முடியாது. ஸோ ஐயில் போய் வாங்குறத விட டக்குன்னு அந்த ஃபார்மேஷன், இந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் முடியறதுக்குள்ளே நீங்கள் போய் வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாரி டைமில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி நான் இது பார்த்துருக்கேன். இந்த சைக்கிள் பார்த்துருக்கேன் 3 வாட்டி. இந்த வருஷத்துல மட்டும் 3 வாட்டி, போன வருஷத்துல ஒரு 4 வாட்டி பார்த்துருப்பேன். மொத்தம் ஒரு 7 வாட்டி இந்த சைக்கிள் பார்த்துருக்கேன். எந்த மாதிரியான சைக்கிள் பார்த்தீங்கன்னா, கீழே வரும் மார்க்கெட் வந்து பயங்கரமாக கரெக்ஷன் எல்லாம் கற்றுவாங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து திரும்பும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் ஏறும் திருப்பியும் பழையபடி. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணுமே. அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தெரியும் அந்த ஸ்டாக்கு. நீங்கள் ஒரு 2-3 சைக்கிள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? ஸோ இது மாதிரி நிறைய சைக்கிள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். சைக்கிள் மீன்ஸ் கீழே இறங்குறதுக்கு அப்புறமா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் சிக்னல் கொடுக்கும். அப்போ தான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் இருக்கணும். அப்படி போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 30% 40% மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% 30% கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒவ்வொரு ஸ்டாக்லையும், மிட் கேப்லையும் சரி ஸ்மால் கேப்லையும் சரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி போயிடும். ஏன்னா அப்படியே பேசிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸ் தான். ஸோ இந்த ரெஸ்பெக்ட் பண்ணணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இது போக ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 15 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். ஸோ இதில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணாலும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி கேப்பை பார்க்குதா அப்படின்றத பொறுத்து ட்ரெண்ட்லைன் மாறும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,055 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இப்படியே மேலே போக ஆரம்பிச்சதுன்னா ஸ்பீடாக, ஸோ அது எப்படின்ற நாளைக்கு ஓப்பனிங் பொறுத்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மாறும். ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குன்றது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து வேணால் போடலாம், இங்கேருந்து இருக்குல்ல இப்படி வேணால் போடலாம். இப்படி போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு வாட்டி டச் ஆகிருக்கு பாருங்கள். இதுமாரி நீங்கள் கரெக்டாக ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா போதும், மார்க்கெட் சூப்பராக இருக்கும். இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா இப்படியே போய் டச் ஆகி திருப்பி லைட்டாக செல்லிங் வரும். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் இருக்கான்? ஒரு 111 பாயிண்ட் இருக்கான். சரிங்களா? இதுமாரி ட்ரெண்ட் லைன் கரெக்டாக போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இன்டர்வியூவும் பண்ண முடியும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் போட தெரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரெண்ட் லைன்ட்டு. ஸோ அதுக்கு வேணால் ஒரு வெபினார் வேணால் வைக்கலாம். சும்மா ஃப்ரீயாக தான், எந்த சார்ஜும் கிடையாது. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரெண்ட் லைன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேணா நம்ம ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. அது அவங்க ஒருத்தருக்கு கூட நான் அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்விங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்டாக்குக்கு எது பண்ணுறதாலும் சரி, நீங்கள் கீழே ட்ரெண்ட் லைன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்க்கை பிடிச்சி இது பண்ணிக்கிறேன். சரி, இல்லைனா கம்யூனிட்டியில் கீழே கம்யூனிட்டி இருக்கும். ஸோ அதுக்கான இது கீழே கம்யூனிட்டி இது இருக்கும், லிங்க் இருக்கும். அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே சொல்லுங்கள், நம்ம எப்போ பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே ட்ரெண்ட் லைன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தோணுச்சு சொல்லிட்டேன். அந்த வெபினார் ஓகேங்களா, பிளான் பண்ணிலாம் வரல, ஜஸ்ட் தோணுச்சு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கான். 4 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக. 4 ஹவர்ஸில் பார்த்தோம்னா ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கலாம், இதை உடைக்கணும். அதாவது 51,200 உழைச்சா வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை உடைச்சி திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக இந்த கோடு மேலேயே வச்சுருப்பாங்க. இங்கே நடந்தது பாருங்கள், உடைச்சதுக்கப்புறமா கூட மேலே ஏறல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஏறி இருக்கான். ஸோ இதுமாரி என்ன பார்த்தீங்கன்னா மேலே உடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லைட்டாக செல்லிங் வரும். கரெக்ஷன் சொல்ல முடியாது, செல்லிங் சொல்ல முடியாது, கரெக்ஷன் சொல்லலாம். சின்ன லைட்டாக ஒரு ரெட் கேண்டில் வரும். அதுக்கப்புறம் திருப்பி மேலே கொண்டு போவானுங்க.
ஸோ எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? இவன் திரும்பிட்டான்னு வச்சிங்களேன், நிஃப்டி சூப்பராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக 26,000 கண்டிப்பாக தொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பேங்க் நிஃப்டி தான், பேங்க் நிஃப்டி ஐடி இவன் 2 பேரும் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 40% இவனுக்கு 2 பேருமே இருக்கானுங்க பர்சன்டேஜில். இவனுக்கு ஏறினானுன்னு வச்சுக்கலாம், தாறுமாறாக நிஃப்டி ஏறும். நீங்கள் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது பேக் டெஸ்ட் வேணால் போய் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் நிஃப்டி ஐடி ஏறுதோ, எப்போல்லாம் பேங்க் நிஃப்டி ஏறுதோ, அப்போ நிஃப்டி பயங்கரமான ஒரு ஏற்றம் இருக்கும். ஓகேவா? பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான். ஸோ அது பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், உரைக்கிறானா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டி விக்ஸு பரவாயில்ல, விக்ஸு கீழே வந்துட்டே தான் இருக்கான், நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டு இருக்கான். பட் ஆனால் அந்த இன்ட்ராடேயில் அந்த ஓப்பனிங் கேண்டில் மட்டும் கிட்ட வந்து போகுது. ஸோ பார்ப்போம், இவன் டெஸ்ட் பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் வந்துச்சுன்னா போதும், மார்க்கெட் நல்லா ஒன்றும் போகும். ஆனால் பாருங்களேன், அப்படியே கிராஜுவலாக இறங்கியிருக்கான் பாருங்கள். இங்கேருந்து இறங்கினவன் அப்படியே கிராஜுவலாக இறங்கியிருக்கான். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் ட்ராக் பண்ணுறது மூலமாக அதோட மூமெண்ட் நமக்கு கிளியராக புரியும். எப்போயோ ஒரு வாட்டி பார்க்கறத விட இது இப்படி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு லேர்னிங் ஒன்று இருக்குது. நேற்று ஒன்று போட்டு வச்சுருந்தேன், சரியான ஒரு இது நல்ல லேர்னிங் ஒன்று. இங்கே பாருங்கள், இது நம்ம ஆகஸ்ட் மாதம் இறங்கிச்சு இல்லை, அந்த 1ஆம் தேதி கரெக்டாக இறங்கிச்சு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டபுள் டாப் மாரி இருந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்டான ஒரு டபுள் டாப். இதை நம்ம இது பண்ணியிருந்தோம்னு வச்சிங்களேன், அழகாக சூப்பராக இது பண்ணியிருந்துருக்கலாம், ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் ஆப்ஷனில். ஸோ இது மாதிரி தான் இந்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். எப்போயுமே ஒரு சார்ட்டை பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது பேட்டர்ன் உருவாகுதான்றதை முதல்ல பாருங்கள். நீங்கள் ட்ரெண்ட் லைன் அதெல்லாம் அப்புறம், சப்போர்ட் அது இது அப்புறம், பார்த்த உடனே அது ஏதாவது பேட்டர்னுக்குள்ளே இருக்கான்றதை முதல்ல பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்க, டபுள் பாட் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாட். இது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிடுவோம். பட் ஆனால் இது ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லிடணும், இங்கே இருக்குல்ல இது முடிஞ்சிருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடம் வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சோம் டபுள் பாட்டம் ஸ்டார்ட் ஆகிட்டான்ட்டு. இப்போ மார்க்கெட்டும் போகும், இவனும் மேலே போகிறான், நம்மளும் அங்கே நம்மளுடைய மார்க்கெட்டுகளை அவனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏறிட்டே இருப்பான். ஸோ அதனால் அழகப்பா இது இருக்குல்ல, அது பேர் என்ன, கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு அமைதியாக உட்கார்றது பெஸ்ட்டு. சூப்பராக பண்ணலாம். அது நீங்கள் போக போக புரிஞ்சுக்கும். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இனிமேலும் கரெக்டாக ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்துன்னா நானே முன்னாடி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னும் வரல, எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச எந்த பேட்டர்ன் வரல, ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் எஸ்என்பிலாம் காலைல வீடியோ போட முடியல. ஸோ அது ஒரு இது இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏறுறான், இது கொஞ்சம் இதுதான். ஓகே, இது உரைக்காத வரைக்கும் ஓகே. இது உடச்சிட்டானா திருப்பி ஏற ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம மார்க்கெட்டும் கேப் டவுனே ஆகும். சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஏறிட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா அந்த டச் பண்ணாமல் ட்ரெண்ட்லைன் டச் பண்ணாமல் கீழே வருவான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு குளோபல் மார்க்கெட் இருக்காங்களா, டவ் ஜோன்ஸு, இவனுங்க பண்ணுற அந்த அக்கா போகிறது தான். ஓகேவா? அவனுக்கு இறக்கி விட்டாங்கன்னா நம்மளுக்கும் கேப் டவுன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐஆர்பி இன்ஃப்ரா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சின்ன கேண்டில் வந்திருக்கான், இன்றைக்கும் பரவாயில்ல. ரொம்ப சின்ன கேண்டில் தான், உடச்சிட்டானா சூப்பராக இருக்கும். பார்ப்பேன், ஸ்மால் கேப்பில் நல்லா தான் இருக்கான். ஸோ அதனால் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டச் ஆகிட்டான், டபுள் பாட்டம் முதல் இதுவே உடைச்சிட்டான். நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இது அடுத்ததாக டார்கெட் பண்ணிங்கன்னா 122 தான் எவ்ரிடே. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே இருக்கான். ஸோ ஒரு ஸ்டாக் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஸ்டாக் இருக்குல்ல, இன்றைக்கி பிரேக் அவுட் ஸ்டாக்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிகாம் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தாவே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கான் பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே போய் உட்காந்துருக்காங்க. அழகாக ஒரு 10% 20% ஈஸியாக இது பண்ணலாம். ஒரு 2-3 நாள் 10% 20% நல்ல ஒரு ரேலி. ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64% இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு 10-20% எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு 10, அது ஒரு 3 நாள் 4 நாளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 ஸ்டாக்காவது வாங்கி பாருங்கள். நானும் வாங்குறேன், நாளைக்கு வாங்குறேன். இது எனக்கு மதியானம் தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடியே விட்டுட்டேன். ஸோ அதுக்குள்ள மார்க்கெட் முடிஞ்சிச்சு, இல்லைனா முன்னாடியே போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா நாளைக்கே திடீர்னு ஒரே கேண்டில் முடிச்சு விட்ருவானுங்க. அப்போ போய் ரிஸ்க் வரணும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ உங்களோட ரிஸ்க் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே போடுறீங்களா, உங்களோட ரிஸ்க் ரேஷியோ பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் வருங்க. இழக்கிறது 5% தான், பெறுறது பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15%. அதாவது 1:15. குட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இதுமாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலாம் உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஓகேங்களா? மஸ்ட்டு ஃபோக்கஸு, விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு ஹைடெக் பைப். இவன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம், இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஸ்டாக்கும். ஓகேங்களா? என்கிட்ட இப்போ கொஞ்சம் காசு இல்லைன்னா நானே இது பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸில் மாட்டிகிட்ருக்கு.
கூடிய சீக்கிரம் அந்த பிஸ்னஸ் வந்துருச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இவனும் பார்த்தீங்கன்னா ஜோதிஷியன்சி பக்காவான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இதையும் உரைச்சிருக்கான். இது நம்ம சண்டே கொடுத்துருந்தோம். அன்றைக்கி எடுத்திருந்தீங்கன்னா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 10, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 11% ப்ராஃபிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கையும் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறான். ஓகேவா? இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிட் ஒரு டெக்னாலஜின்னு ஒரு ஸ்டாக்கு. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன்னு சாரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 அண்டு கிட்ட வந்திருக்கான். ஸோ இங்கே 2, 3, 4th பிரேக் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே போனான்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே கொண்டு போயிட்டு இதுக்கு கீழே கொண்டு வராங்க. நம்ம பொறுமை இல்லாமல் வித்துட்டதுக்கப்புறம் மேலே சொல்கிறதுக்கு வாங்க. இதுமாதிரி நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன் ஸ்டாக்கு. பேக்டா ஸ்பின்னும் சரி, எனக்கும் இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஓகேவா? இந்த 4 ஸ்டாக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பராக ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுவும் மஸ்ட்டு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிகாமும் இந்த ஹைடெக் கியர்ஸ் இருக்குல்ல, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ இந்த ஜோதிஷியன்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ட்ராக்கிங் ஸ்டாக்கில் கூடிய ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கான். பொறுமையாக தான் போயிட்டுருக்கான். ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இவன் உடைக்கணும். இவன் உடைச்சிட்டானா சூப்பராக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உடைக்கிற மாதிரி தான் இருக்கான். பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்க், நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் சைட்வேஸ் தான் போயிருக்கான். இவன் அந்த இதை உடைக்கணும். இது பார்த்தீங்கன்னா 1672 இதை உடைச்சா தான் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் பேங்க் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணானுங்கன்னா தான் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அப்போ நிஃப்டி ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுவாகும். ஓகேங்களா? டிசிஎஸ் உரைச்சிட்டு மேலே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கான். பரவாயில்ல, கீழே இறக்கிட்டு வந்து போகிறது நல்லது தான். இன்ஃபோசிஸ் அந்தளவுக்கு இல்லை. ஓகே, இவ்வளோ தான். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.